துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 5ஆம் இடத்துல இயல்பு நிலையில் இருக்கிறாரு. நம்ம இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானினுடைய 2.5 ஆண்டுகள் பயணம் முடியக்கூடிய தருவாயில் இருக்குது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனியினுடைய பயணம் கடைசி இறுதிக்கட்ட நிலைமைக்கு வந்தாச்சு. இந்த இறுதிக்கட்ட நிலைமையில் 120 நாட்களில் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு, ஏன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்கலை, எங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இந்த சனி பகவான் இந்த 120 நாட்களில் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில இடத்துல நீங்கள் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா பலன்களை கொடுக்கும்போது நம்ம ஒரு கவனத்தோடு செயல்பட்டோம், ஒரு அதீத ஆசை இல்லாமல் செயல்பட்டோம்னா அவர் அளப்பரிய நன்மைகளை செஞ்சுட்டு போயிடுவார். அவர் எந்த பெரிய மோசமான இடத்துல இருந்தாலும், எந்த இடத்துலேருந்து தசாபுத்தியை நடத்தினாலும் அவர் நம்மளுடைய நிலைமையை பொறுத்து தான் நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். அது மாதிரி தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் என்ன பலன்களை கொடுக்க போறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். துலாம் ராசி அன்பர்கள், துலாம் ராசின்னு சொன்னாலே நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கிறேன், தன்னுடைய குழந்தைகளுக்காக வாழக்கூடியவர்கள். குழந்தைகள் எத்தனை வயதாக இருந்தவங்களும் சரி, 80 வயது 85 வயசு இருந்தாலும் சரி, அந்த டயத்தில் அப்படி பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தை நல்லா இருக்கணும், என்னுடைய குழந்தை எப்படி இருக்கும், அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய குழந்தைகள் நல்லா படிச்சிருவாங்களா, தன்னுடைய குழந்தைகளுக்காகவும் மட்டும் வாழக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள். இப்படிப்பட்ட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சனியினுடைய பார்வை மட்டுமே இந்த 120 நாட்கள் செயல்பட போகுது. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்க போறார், இவர்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்க போறார், இவர்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க போறார். அதாவது விருச்சிக ராசி, மேஷ ராசி, அடுத்து சிம்ம ராசி, இந்த 3 ராசியை பார்க்கும்போது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மெயினாக சொல்ல போனால் குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் முழுவதுமாக ஒரு விடுதலை பெறக்கூடிய ஒரு நேரம். நிறைய துலாம் ராசி என்பர்கள் தன்னுடைய 25 வயது குழந்தையின் மூலமாக நிறைய அவமானங்களை, அசிங்கங்களை பட்டிருப்பாங்க. தன்னுடைய வாழ்க்கை, அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, என்னுடைய மகனுடைய வாழ்க்கையே போயிடுச்சு, அவன் ரொம்ப பெரிய கெட்ட வழியில் போயிட்டான், அந்த மாதிரியாலாம் இவர்களுக்கு இரவு பகலாக தூக்கம் இல்லாமல் தன்னுடைய சிந்தனை முழுவதுமே அவர்களை நோக்கி பயணித்த ஒரு நேரமாக தான் இருந்தது. இப்போ அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய நிம்மதியை, அதாவது எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியை எதிர்பார்த்து நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் 120 நாட்கள் செயல்பட போகிறார். உங்களுடைய குழந்தைகள் மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள், அசிங்கங்கள் தொலைந்து போகின்ற ஒரு நேரமாக தான் இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாதியினால் அவஸ்தைப்பட்டிருப்பாங்க. நல்லா இருந்த குழந்தை திடீர்னு இருந்தாப்புல பார்த்தீங்கன்னா பிரெயினில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அதில் ஒரு நரம்பு பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் அந்த குழந்தைகள் மூலமாக தான் பட்ட கஷ்டங்கள் போதாதுன்னு தன்னுடைய குழந்தையும் இவ்வளோ ஒரு துன்பத்தை, துயரத்தை அனுபவிக்கிறாங்களே அப்படின்னு தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு நீங்கள் துலாம் ராசி என்பர்கள் இருந்திருக்கிறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே எனக்கே இந்த பலன் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிகவும் ஒரு வேதனையாக இருக்கும். ஏன்னா இவர்கள் இந்த நிலைமையில் இருந்திருக்கிறார்களா அப்படின்னு நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் வேதனையாக இருக்கும். யாராக இருந்தாலும் அந்த நம்ம ஜோதிடம் பார்த்து சொல்கிறோம், அந்த கிரகங்களுடைய அமைப்பை சொல்லும்போது சில பேர் தசாபுத்தி பலன்களையே கேட்கும்போது இவர்கள் இவ்வளோ ஒரு துயரத்தில் இருந்திருக்கிறாங்களா, இவ்வளோ ஒரு பிரச்சனையில் எப்படி சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே
அந்த பலன்களை சொல்லும் போதே நமக்கே பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்தில் அப்படி ஒரு ஸ்டன் ஆகி போய் நிற்கக்கூடிய ஒரு நிலைமை, எதுவுமே சொல்ல முடியாது, வாயிலிருந்து நமக்கு பலன்கள் வராது. அந்த அளவுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும். அந்த அனுபவித்த அந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றையிலிருந்து இந்த 120 நாட்கள்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் தான் வரப்போகுது. அந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை கொடுக்க போறார். எனக்கு மகிழ்ச்சியே வேண்டாம் மேடம், நான் ஒரு நாள் அழாம இருந்தா போறோம், என்னுடைய நிம்மதியை மாத்திரம் எனக்கு கொடுங்க மேடம், அது எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% உத்தரவாதமாக தான் இந்த சனி பகவான் உங்களுடைய நிம்மதியான வாழ்க்கையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருப்பீங்க, லட்சக்கணக்காக கொடுத்து உங்களுடைய செலவுகளை பண்ணியிருப்பீங்க, அந்த செலவுக்கு ஒரு மதிப்பு இல்லாமலேயே அந்த செலவை செஞ்சோமே, இன்னைக்கு நம்ம குழந்தை நல்லா வாழ்ந்தாலே அப்படின்னு எதுவுமே இல்லாமல் அந்த அளவிற்கு உங்களுடைய மனவேதனை இருக்குது. அந்த வேதனை எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சனி பகவான் அடுத்த 120 நாட்களில் செயல்பட போகிறார். அடுத்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய குடும்பம் மூலமாக நிறைய வேதனையை அனுபவித்திருப்பீங்க. ஒரு சில கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னை சார்ந்தவர்களையே கூட இழக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆளாகி இருப்பீங்க. திடீர் விபத்துக்கள், திடீர் மரணங்கள், திடீர் தேவையில்லாத ஒரு சங்கடங்கள், இதன் மூலமாகலாம் குடும்பத்தினால மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை சந்தித்த இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அந்த சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து அந்த குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கைன்னு சொன்னாலே எல்லாருமே எதிர்பார்க்கிறது அந்த நிம்மதி தான். பணம் காசு இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும், நம்ம வேலை வாய்ப்பு இன்னைக்கு போகும் நாளைக்கு வரும், சம்பாத்தியத்தை என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் அந்த நிம்மதியை மட்டும்தான் எல்லாருமே எதிர்பார்க்கிறது. அதுலேயும் இந்த துலாம் ராசி என்பர்கள் குடும்பம் ரீதியாக தான் நிம்மதியை எதிர்பார்க்குறீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு வாசல்களை இழந்திருப்பீங்க, உங்களுடைய சொத்துக்களை இழந்திருப்பீங்க, அந்த சொத்தின் மூலமாக நிறைய அவமானங்களை பட்டிருப்பீங்க. சில பேருக்கு அந்த சொத்து என்னைக்கு வந்துச்சோ அதன் மூலமாக நிறைய வியாதிகளை அனுபவிச்சிருப்பீங்க. சில பேருக்கு தேவையில்லாத கணவன் மனைவி கருத்து வேறுபாடு, இப்படிலாம் அந்த சொத்தின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய 120 நாட்கள் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடன்களை அடைக்கக்கூடிய நேரம், புதிதாக வீடுகள் வாங்கக்கூடிய ஒரு நேரம், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 120 நாட்கள் நல்ல ஒரு பண வருவாயை கொடுக்க போகுது. நீங்கள் எங்கெங்கேருந்துலாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு செய்திகள் வரும், சில மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் வரும். சில பேருக்கு லோனே அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, பர்சனல் லோனோ இல்லை பிஸ்னஸ் லோன் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணியிருக்கிறீங்களா, சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அதனால ஒரு வருமானம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. அடுத்து விசாக நட்சத்திர அன்பர்கள், குருவினுடைய நட்சத்திரம் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் குழந்தைகள் மூலமாக தான். முதலே சொல்லிட்டேன், குழந்தைகள்னால உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரக்கூடிய ஒரு நேரம், குழந்தைகள் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேருக்கு வேலையே கிடைக்காம இருக்கும், அவன் எப்போ தான் வேலைக்கு போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு நேரமாக இருக்கும். அது எல்லாமே இந்த 120 நாட்களில் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு முழு முயற்சியோடு இருக்க போகிறாங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் மறக்க போகிறீங்க, உங்களுடைய குடும்பம் சார்ந்த உணர்வுகளையே நீங்கள் மறக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வர போகிறீங்க. ஏன் அப்படி வர போகிறீங்க அப்படின்னா, சுயமாக தொழில் தொடங்க போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு வருமானம் பார்க்க போகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பை அமைப்பதற்குண்டான
ஒரு நேரம். அதை தான் அந்த சனி பகவான் 2ஆம் பார்வையாக உங்களுக்கு பார்க்க போகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும்போது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு ஒரு சேமிப்புன்றது வளரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் அதுதான் முக்கியம். தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டாலும் உங்களுக்கு சுயமாக ஜாதகம் இல்லை, ஜாதகம் எழுதணும், எங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும், அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தாபனத்திற்கு ஏற்கனவே வச்ச பெயர்னால நிறைய ஒரு மாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க, அந்த பெயர் நல்லா இருக்கா இல்லை வேறு பெயரை மாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.